ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், கிரேட் 12 கம்ப்யூட்டர் சயின்ஸில் ரொம்ப ஈஸியான டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் தான். அந்த எஸ்கியூஎல்ல நான் பேசிக்லேருந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மார்க்குமே ஸ்கிப் ஆயிரும். ஸோ ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் கான்செப்டுக்குள்ளே போகலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ரைட் அ query டு கிரியேட் அ டேட்டா பேஸ் நேம்டு ஸ்கூல். அதாவது நீங்கள் ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணும். அந்த டேட்டா பேஸோட நேம் என்னன்னு இருக்கணும்னா ஸ்கூல்னு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது query பார்த்தீங்கன்னா கிரியேட் டேட்டா பேஸ் ஸ்கூல். ஏன்னா நம்ம புதுசாக ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கிரியேட் டேட்டா பேஸ் ஸ்கூல். கடைசியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் செமிகாலன் கொடுக்கணும். இதில் இந்த கிரியேட் பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்கியூஎல் கமாண்ட் கீழே வருது. உங்களுக்கு எக்ஸாமில் இது டிஎம்எல்ஆ, டிடிஎல்ஆ, டிக்யூஎல்ஆன்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. அதோட வீடியோ நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். மறக்காம அதையும் போய் பாருங்க. ஓகேங்களா? தென் இப்போ நீங்கள் சிஸ்டமில் டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்கியூஎல் ஓப்பன் பண்ணிட்டு என்டர் த பாஸ்வேர்ட். உங்களோட பாஸ்வேர்டு நீங்கள் 1 2 3 4 செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை கொடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. என்னோட பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4. அது கொடுத்தா அப்படின்னா உங்களுக்கு இந்த லைன்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிரும் இது வரைக்கும். தென் உங்களுக்கு MySQL ப்ராக்கெட் இதுவுமே உங்களுக்கு வந்துடும். இந்த இடத்துல நீங்கள் கிரியேட் டேட்டா பேஸ் ஸ்கூல் செமிகாலன் கொடுத்தீங்கன்னா query ஓகேன்னு வந்துடும். query ஓகே வந்தால் தான் உங்களுக்கு உங்கள் டேட்டா பேஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? இப்போ சில பேருக்கு என்ன டவுட் வரும்னா, இங்கே ஃபர்ஸ்ட்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்னு கேபிட்டல் லெட்டர் சொல்லியிருக்கீங்க. இங்கே வந்து எனக்கு கேபிட்டல் லெட்டர் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல ஸ்மால் லெட்டர் தான் இருக்கு. ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னா எந்த ப்ராப்ளம் வராது. நீங்கள் கேபிட்டல் லெட்டரும் யூஸ் பண்ணலாம், ஸ்மால் லெட்டரும் யூஸ் பண்ணலாம். அதில் எந்த சேஞ்சஸும் வராது. செகண்ட் ஒன், ரைட் அ query டு டிஸ்பிளே ஆல் டேட்டா பேசஸ். அதாவது உங்கள் சிஸ்டமில் இருக்கிற எல்லா டேட்டா பேசஸும் வியூ பண்ணுறதுக்கு என்ன queryன்னு பார்த்தீங்கன்னா ஷோ டேட்டா பேசஸ். இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே ஷோக்கு பதிலாக டிஸ்பிளேன்னு போடுவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா வியூன்னு போடுவீங்க. அந்த மாதிரி எதுவுமே போடக்கூடாது. ஷோ டேட்டா பேசஸ் தென் எஸ் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா என்னென்ன டேட்டா பேசஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் வியூ பண்ணுறதுக்கு ஷோ டேட்டா பேசஸ். இப்போ சிஸ்டமில் நான் இது வந்து ஷோ டேட்டா பேசஸ் சொல்லி டைப் பண்ணேன்னா என்னோட சிஸ்டமில் என்னென்ன டேட்டா பேசஸ் இருக்கோ எல்லாமே எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் ஒன், ரைட் அ query டு செலக்ட் த ஸ்கூல் டேட்டா பேஸ். அதாவது ஒரு டேட்டா பேஸை செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா யூஸ் ஸ்கூல். நீங்கள் செலக்ட் ஸ்கூல்னு கொடுக்கக்கூடாது, யூஸ் ஸ்கூல். நீங்கள் நார்மலாக நீங்கள் ப்ரோக்ராமை டைப் பண்ணும் போதுமே ஆல்ரெடி நீங்கள் கிரியேட் டேட்டா பேஸ் ஸ்கூல்னு கொடுத்துருப்பீங்க. அதுக்கு அடுத்தது யூஸ் ஸ்கூல்னு கொடுத்தா தான் உங்கள் டேட்டா பேஸ் உள்ள நீங்கள் டேபிள் கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் டேட்டா பேஸ், கிரியேட் டேட்டா பேஸ் ஸ்கூல்னு இருக்கும். ஓகேங்களா? இது டைப் பண்ணி முடித்த உடனே நீங்கள் வந்து யூஸ் ஸ்கூல் கொடுத்தாதான் நீங்கள் உங்களால் ஒரு டேபிள் கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், ரைட் அ query டு டெலிட் ஸ்கூல். அதாவது நீங்கள் இவ்வளோ நேரமாக கிரியேட் பண்ண டேட்டா பேஸ் ஸ்கூலை நம்ம வந்து டெலிட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன query பார்த்தீங்கன்னா ட்ராப் டேட்டா பேஸ் ஸ்கூல். இதில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா ட்ராப்புக்கு பதிலாக டெலிட் யூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ட்ராப் டேட்டா பேஸ் ஸ்கூல். அப்போ ட்ராப் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணும்போது உங்களோட என்டையர் டேட்டா பேஸே டெலிட் ஆயிடும். நெக்ஸ்ட் ஒன், ரைட் அ query டு கிரியேட் அ டேபிள் நேம் ஸ்டூடெண்ட். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுலாம் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண அடுத்ததாக நீங்கள் வந்து என்னென்னா டேபிள் கிரியேட் பண்ணணும். அதுக்கு என்ன query பார்த்தீங்கன்னா கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட். இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிறது என்ன நேம் அவங்க கேட்குறாங்களோ அதுதான் நீங்கள் கால் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா கீவேர்ட் நீங்கள் வந்து டேபிள்னு மென்ஷன் பண்ணிக்கணும். நீங்கள் டேரெக்டாக கிரியேட் ஸ்டூடெண்ட் எழுதக்கூடாது. கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் தென் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ரோல் நம்பர். அந்த ரோல் நம்பர் எப்படி இருக்குன்னா அது இன்டிஜரில் இருக்கணும், இன்ட். தென் கமா நேம். நேம் எப்படி வேணும் அப்படின்னா வேர்கேர், அதோட லென்த் 20 இருக்கலாம். தென் கமா மார்க்ஸ் இன்ட், தென் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி செமிகாலன் போட்டுக்கோங்க. சரிங்களா? இது நீங்கள் டைப் பண்ணும்போது
உங்களுக்கு நீங்க 1 பை 1 லைனா நீங்க டைப் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, சேம் இங்கேயே நீங்க ஒரே லைனா கூட டைப் பண்ணிக்கலாம். எந்த ப்ராப்ளமும் வராது. சரிங்களா? நீங்க டைப் பண்ணிட்டு என்டர் குடுத்த பிறகு உங்களுக்கு query ஓகேன்னு வரும். query ஓகே வந்தா தான் நீங்க வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணிட்டீங்க. அதாவது நீங்க query வந்து டைப் பண்ணிட்டீங்க, எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னு சொல்லி மீனிங். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன், ரைட் அ query டு டிஸ்ப்ளே ஆல் டேபிள்ஸ். எல்லா டேபிளையும் நீங்கள் வியூ பண்ணணும். உங்கள் டேட்டா பேஸில் எத்தனை டேபிள்ஸ் வச்சுருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கு ஷோ டேபிள்ஸ் எஸ் வந்து கம்பல்சரி போடணும். செமிகாலன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை டேபிள் இருக்கோ அத்தனை வரும். இங்கே நம்ம வந்து ஸ்டூடெண்ட் மட்டும் தான் வச்சுருக்கோம். தென் நெக்ஸ்ட் ஒன், ரைட் அ query டு டிஸ்ப்ளே த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்டூடெண்ட் டேபிள். அந்த ஸ்டூடெண்ட் டேபிளோட ஸ்ட்ரக்சரை பார்க்குறதுக்கு டிஇஎஸ்சி ஸ்டூடெண்ட் தென் செமிகாலன். நீங்கள் டிஸ்கிரைப்னு சொல்லி எழுதலாம். ஆனால் சில பேர் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்க டிஸ்கிரைப் ஸ்பெல்லிங் எழுதும்போது. இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் டிஇஎஸ்சி எழுதிக்கலாம். இது உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். டிஸ்கிரைப் ஸ்டூடெண்ட் செமிகாலன். இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். தென் நெக்ஸ்ட் ஒன், ரைட் அ query டு இன்சர்ட் அ வேல்யூஸ் இன்டு ஸ்டூடெண்ட் டேபிள். ஸ்டூடெண்ட் டேபிளில் நம்ம வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? இந்த ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே தான் நீங்கள் வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் வேல்யூஸ் 1, ரவி, 85. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1ங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா, போன இதில் ரோல் நம்பர், தென் ரவிங்கிறது நேம், 85ங்கிறது மார்க்ஸ். நீங்கள் இப்போ மாற்றி அசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேல்யூ ஃபுல்லாமே உங்களுக்கு இன்டர்சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? இது வந்து ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணுறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா query ஓகே, 1 ரோ அஃபெக்டட், அதாவது ஒரு ரோ நம்ம கிரியேட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இதே மல்டிபிள் வேல்யூஸ் வந்து கிரியேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா செகண்ட் லைன்லேயே நீங்கள் வந்து எழுதிக்கலாம். அதாவது இங்கே கமா போட்டுட்டு ப்ராக்கெட்குள்ள 2, ராம், 75 போட்டுட்டு செமிகாலன். நீங்கள் இப்படி சிங்கிள் லைனில் எழுதினாலும் சரி, இல்லைன்னா தேர்ட் லைனில் எழுதினாலும் சரி, எந்த ப்ராப்ளமும் வராது. கொரியை பொறுத்த வரைக்கும் யூ கேன் ரைட் இன் சிங்கிள் லைன் ஆர் இன் அ மல்டிபிள் லைன்ஸ். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன், ரைட் அ query டு டிஸ்பிளே ஆல் ரெக்கார்ட்ஸ். எல்லா ரெக்கார்ட்ஸையும் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு செலக்ட். ஏன்னா எல்லா ரெக்கார்ட்ஸையும் டிஸ்பிளே பண்ணுறது ஃபஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஆளுக்கு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தென் செமிகாலன். இப்போ நம்ம ஒரே ஒரு ரெக்கார்ட் தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு அந்த டேபிள் ஃபுல் டேபிளும் டிஸ்பிளே ஆயிடுச்சு வித் தட் ஒன் ரெக்கார்ட். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன், ரைட் அ query டு டிஸ்பிளே ரோல் நம்பர் அண்ட் மார்க்ஸ். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 காலம் இருந்தது. என்னென்ன இருந்தது பார்த்தீங்கன்னா, சீரியல் நம்பர் வச்சுருந்தோம், ரோல் நம்பர் வச்சுருந்தோம், நேம் வச்சுருந்தோம், தென் மார்க்ஸ். 3 இருந்தது. ஆனால் அவங்க என்ன கொஸ்டினில் கேட்குறாங்கன்னா 2 மட்டும் போதும் எனக்கு, அதை மட்டும் நீ டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு செலக்ட் பண்ணுறோம், என்னென்ன வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணுறோம். ரோல் நம்பர் அவங்க கொஸ்டினில் கேட்குறாங்க, ரோல் நம்பர்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்னென்னா டேரெக்டாக ரோல் நம்பர் அப்படின்னு எழுதக்கூடாது. நீங்கள் என்ன காலம் நேம் அசைன் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் போடணும். ரோல் போட்டு N1 கொடுத்துருந்தீங்க அதுதான் டைப் பண்ணணும். சரிங்களா? தென் மார்க்ஸ் ஃப்ரம் எங்கேருந்து வேணும்? ஃப்ரம் ஸ்டூடெண்ட். இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிறது டேபிள் நேம். ஓகேங்களா? நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா அவுட்புட் உங்களுக்கு ரோல் நம்பர், மார்க்ஸ் அது மட்டும் தான் வரும். உங்களுக்கு நேம் வந்து டிஸ்பிளே ஆகாது. ஏன் அப்படின்னா நம்ம பர்டிகுலராக என்ன செலக்ட் பண்ணியிருக்கோம், ரோல் நம்பர் அண்ட் மார்க்ஸ், அது மட்டும் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதே எல்லாமே வேணும் அப்படின்னா இந்த ரோல் நம்பர் மார்க்ஸ்க்கு பதிலாக நீங்கள் வந்து ஆஸ்டெரிஸ்க் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன், ரைட் அ query டு ரிமூவ் ஆல் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட் டேபிள். அதாவது அந்த டேபிளில் இருக்க எல்லா ரெக்கார்டையும் டெலீட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னென்னலாம் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணீங்களோ அதெல்லாம் டெலீட் பண்ணுறதுக்கு டெலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? எங்கேருந்து? ஃப்ரம் எங்கேருந்து? அந்த ஸ்டூடெண்ட் டேபிள் இருந்து. இப்போ டெலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கொடுத்தீங்கன்னா query ஓகே வந்துடும். இந்த query சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அதை செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டி செட் தான் வரும். ஏன் அப்படின்னா
உங்களுக்கு உள்ள இருக்க அந்த ஒரு ரெக்கார்டையும் நம்ம வந்து டெலீட் பண்ணிட்டோம். ஸோ உள்ள வந்து எதுவுமே இல்ல. ஓகேங்களா? இப்போ நீங்க ஸ்ட்ரக்சர வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் மட்டும் இருக்கும். அதுதான் இந்த டெலீட்டோட இதுவே. ஓகேங்களா? இப்போ டெலீட்டோட யூஸ் என்ன அப்படின்னா, டேபிளோட அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே இருக்கும். ஆனா இதுக்கு உள்ள இருக்க வேல்யூஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து டெலீட் ஆயிடும். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன், write a query to remove all records using truncate. இந்த டெலீட்டும் ட்ரங்கேட்டும் சேம் ஆப்ரேஷன் தான் பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனால் அவங்க பர்டிகுலர் இப்போ ட்ரங்கேட் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ட்ரங்கேட் டேபிள் ஸ்டூடெண்ட் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் போன டைம் டெலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கொடுத்துருப்பீங்க. இங்கே ட்ரங்கேட் டேபிளுங்கிற வேர்டை மென்ஷன் பண்ணணும். தென் ஸ்டூடெண்ட், இந்த ஸ்டூடெண்ட்ங்கிறது டேபிள் நேம். இப்போ நான் ட்ரங்கேட் டேபிள் ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்கேன். கொடுத்த query வந்து ஓகே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கொடுத்தனா அதே எம்டி செட் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு அந்த அவுட்புட், அதாவது டேபிளோட ஸ்ட்ரக்சர் வியூ பண்ணி பார்த்துக்கிறேன். டேபிளோட ஸ்ட்ரக்சர் நமக்கு அப்படியே இருக்கு. சரிங்களா? வேல்யூஸ் மட்டும் தான் நமக்கு டெலீட் ஆயிருக்கு. தென் ரைட் அ query டு ரீநேம் ஸ்டூடெண்ட் டேபிள் ஆஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது உங்கள் டேபிள் நேம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுன்னு இருக்குது. அதை என்னன்னு சேஞ்ச் பண்ணுறோன்னா ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லி கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்னென்னா ஒரு எஸ் ஆட் பண்ணிக்கோ, ரெண்டுமே வேறு வேறு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து ஸ்டூடெண்ட்டுன்னு வச்சுருக்கேன். எனக்கு இந்த இடத்துல வேறு புக்குன்னு வைக்கணும். ஓகே, ஸ்டூடெண்ட்டுக்கு பதிலாக புக்குன்னு அந்த நேம் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல புக்குன்னு யூஸ் பண்ணிப்பீங்க. ஓகேங்களா? அதாவது ரீநேம் டேபிள் ஸ்டூடெண்ட், இது வந்து எக்ஸிஸ்டிங் டேபிளோட நேம். உங்களோட அந்த பழைய டேபிளோட நேம் டு எதுக்காக மாற்றணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மாற்றணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை வேறு எதுக்கோ மாற்றணும், அந்த நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இங்கே நான் ரீநேம் டேபிள் ஸ்டூடெண்ட் டு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். query ஓகே ஆயிடுச்சு. இப்போ நான் பழைய நேம் கொடுத்து பார்க்குறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லி கொடுத்து பார்க்குறேன். ஆனால் எனக்கு எரர் தான் வருது. ஏன்னா நம்மக்கிட்ட ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லி ஒரு டேபிளே இப்போ இல்லை. ஏன்னா நம்ம வந்து எஸ் போட்டு ஸ்டூடெண்ட்ஸுங்கிற எண்ணில் மாற்றிட்டோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்த உடனே எனக்கு query ஓகே ஆகி எனக்கு என்ன இருக்கோ அது டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரைட் அ query டு டெலீட் த டேபிள் ஸ்டூடெண்ட். நம்ம டேபிள் ஸ்டூடெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்னு ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளையே டெலீட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு என்னென்னா ட்ராப். ஓகேங்களா? ட்ராப் டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ். ட்ராப் டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, நீங்கள் கிரியேட் பண்ண ஸ்ட்ரக்சர், ஓகே, நீங்கள் கிரியேட் பண்ண ஸ்ட்ரக்சர், தென் நீங்கள் என்டர் பண்ண வேல்யூஸ் ரெண்டத்தையுமே வந்து டெலீட் பண்ணிடும் ட்ராப்பில். ஓகேங்களா? டெலீட் ட்ரங்கேட் பார்த்தீங்கன்னா டேட்டாவை மட்டும்தான் டெலீட் பண்ணும். ட்ராப் பார்த்தீங்கன்னா என்டையர் டேபிளையே டெலீட் பண்ணிடும், இன்க்ளூடிங் ஸ்ட்ரக்சர் அண்ட் வேல்யூஸ். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டினுக்கெலாம் ஆன்சர் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய queries உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ.